beast mode Rohit Sharma. விராட்டோட ஒரு biggest quality இல்லங்க. Welcome to Cricket with Badri. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த ஒரு வீடியோல நம்ம டக்குன்னு பேச போறோம். ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோங்க. ஆர்சிபி ரெண்டாவது வெற்றி இந்த ஐபிஎல்ல பெற்றாங்க. இதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ்? ஃபர்ஸ்ட் ரீசன் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா காம்பினேஷன். ஒரு ஐபிஎல் டீமுக்கு காம்பினேஷன்ன்றது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. 9 மேட்ச் முடிவுல தான் இந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆயிருக்கு ஆர்சிபிக்கு. ஆனா பெட்டர் லேட் than never அப்படின்னு சொல்லலாம். வில் ஜாக்ஸோட இன்க்ளூஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவர் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே, மேக்ஸ்வெல் வெளில போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் கான்பிடென்ட் பெட்டர் ஆர்சிபி நான் பாக்குறேன். அந்த ஒரு ஸ்டார்ட் டீசெண்டா இருந்தது. விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ் பெரிய அளவுக்கு பேட்ல பெர்ஃபார்ம் பண்ணல. பட் போலிங் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை வந்து சொல்லியே ஆகணும். மைபால் லோம்ரோர், ஸ்வப்னில் சிங், இந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் உள்ள வந்தது ஒரு பெரிய அடிஷனா இருக்கு ஆர்சிபிக்கு. அதனாலதான் இந்த வெற்றியை பெற்றாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது, இந்தியன் பிரீமியர் லீக். இந்தியன் பிரீமியர் லீக்ல இந்தியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க டோர்னமெண்ட்டை ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஃபாரின் பிளேயர்ஸ் ஓகே, எப்போதுமே நீங்க நம்பிட்டே இருக்கலாம். பட் இந்தியன் பிளேயர்ஸ் லைக் ஸ்வப்னில் சிங் இம்பாக்ட் பிளேயரா வந்து எவ்வளவு நல்லா விளையாடுறாங்க. 12 ரன் வெறும் 6 பந்துல அடிச்சாரு. போலிங்கும் போட்டாரு, விக்கெட்டும் எடுத்தாரு. இவர மாதிரி ஒரு பிளேயர் நீங்க உள்ள வச்சுட்டு ஏன் யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழும்புது. ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன். இது தவிர மைபால் லோம்ரோர் அவரும் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. பட் இன்னும் அவுட்டா ஏன் இன்னும் டீம்ல இருக்காரு? அவரெல்லாம் கன்சிஸ்டன்டா சான்சஸ் கொடுக்கணும். ரஜத் பத்திதார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாருன்னு சொன்னோம். 20 பந்துல 50 ரன், ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா ரஜத் பத்திதாரோட பர்சஸ் பண்ணிருக்காங்க ஆர்சிபி த்ரூ அவுட் த சீசன். சோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் லைக் மைபால் லோம்ரோர், ஸ்வப்னில் சிங், இந்தியன் பிளேயர்ஸ், யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, வேல்யூ கொடுத்து பேக் பண்ணும் அப்படின்றது ஆர்சிபி உணரணுங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு ஐபிஎல்ல லாங் டேர்ம்ல நல்லா பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். கேமரூன் கிரீன் இவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த ஒரு போட்டியில. சொல்லியே அவனும் ஆர்சிபிக்கு அவருக்கு போலிங் கொடுத்தாங்க. இது பெரிய பாசிட்டிவ். 18 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கீங்க. வெறும் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணீங்கன்னா அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க எடுக்கல, ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்ற உண்மை நம்ம எல்லாருக்கும் டெஃபினட்டா தோணுது. கேமரூன் கிரீனுக்கு போலிங் கொடுத்தது ஒரு பெரிய அப்ஜெக்டிவ். ரொம்ப நல்லாவும் போடுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடினாரு. கடைசியில ஒரு எண்ட் ஓவர்ஸ்ல நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கேமரூன் கிரீன் வந்தது. கேமரூன் கிரீன் த ஆல்ரவுண்டர் நீட்ஸ் டு பி யூஸ்ட் பை ஆர்சிபி. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த 3 காரணங்கள் டெஃபினட்டா நான் சைட் பண்றேன் ஆர்சிபி வின் பண்றதுக்கு. ஆனா எல்லாமே ஓகேங்க. ஆனா ஒரு கன்சர்ன் இருக்குங்க ஆர்சிபிக்கு. விராட் கோலி ரன் அடிக்கிறாரு, ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு, எல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த ஒரு போட்டியில அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஒன்ஸ் ஃபாஃப் அவுட் ஆனோன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாவே டிப் ஆச்சு. இது முதல் வாட்டி இல்ல நம்ம பாக்குறது. ஸ்லோவஸ்ட் 100 எவர் இன் ஐபிஎல் இந்த வருஷம் தான் அவர் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டன்ட்லி இந்த மாதிரி டிப் ஆகுது. இந்த காலகட்டத்தில் இந்த ஐபிஎல்ல வேல்யூ இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எழுதுங்க. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். காலம் தான் பதில் சொல்லும். காஸ்ட்லியா இல்ல இந்த ஒரு போட்டியில் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச். பட் ஃபியூச்சர்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் மேல வரணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. 51 of 43 பால்ஸ், 118 ஸ்ட்ரைக் ரேட்ல விராட் கோலி விளையாடி இருக்காரு. ஓப்பனிங் நல்ல பேட்டிங் ட்ராக், நியூ பால் அப்படிங்கும் போது டெஃபினட்டா இந்த ஸ்ட்ரைக் ரேட் ஜஸ்டிஃபைடு இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பட் அவருக்கும் தெரியுங்க, கிரேட் பிளேயர், கன்சிஸ்டன்ட்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். இந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி எஸ் வெற்றி கிராஸ்ல இருந்தது. பட் கன்சிஸ்டன்டா ஆர்சிபி நல்லா பண்ணணும், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல வரணும். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் மேல வரணுமா இல்லையா கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா தெரியுங்க.